அனைவருக்கும் முதல்ல வணக்கம். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த நாள். எனி டைம் எலெக்ஷன் டேட் வரலாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா? ஏன்னா நாங்கள் பண்ணியிருக்கிறோம், அதனால் நாங்கள் நின்று நாங்கள் எக்ஸிபிட் பண்ணுறோம். அப்படி தான் நான் கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்கிறேன். நான் see a dream is a dream is suppose if you alone dream, it's only a dream. A dream is the one which you dream together will become a reality. ஸோ அதை உணர்ந்திருக்கோம் நாங்கள். அதோட அடித்தளம் தான் இன்றைக்கி என்னுடைய அரசியல் ஆசான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர். நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உலகத்துக்கு நம்ம காமிப்போம். இதில் என்ன இருக்குது, செய்யாதையா சொல்ல போகிறோம், செஞ்சது தானே சொல்ல போகிறோங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இதை நான் பார்க்குறேன். ஐம் ஸோ ஹாப்பி. இன்றைக்கி கூட எங்களோட டெப்டி சீஃப் மினிஸ்டர் சவுத் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து டூரில் இருந்துகிட்டே இருக்கார், உழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 ஸ்லைடு கொடுத்தாங்க இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த 4 ஸ்லைடு வரும் 4 நிமிஷம் பேசுறதுக்கான ஸ்லைடு இல்லை, 4 தலைமுறை உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கான உழைப்பை எங்களுடைய துணை முதலமைச்சர் அதில் செலுத்தி இருக்கிறார். உதாரணத்திற்கு கிட்டத்தட்ட இந்த எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2268.69 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியை பார்த்திங்கன்னா 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோம். நான் சும்மா கேட்டோன்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து பணத்தெலாம் ஒதுக்க மாட்டாங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கலாம். ஸோ இது இவ்வளோ காலத்தில் வரலாற்றில் கேலோ இண்டியாவில் லிஸ்ட்லேயே வராத தமிழ்நாடு இன்றைக்கி 2வது இடத்துல மெடல் அடிச்சிருக்க லிஸ்ட்டில் வந்திருக்குன்னா நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், எங்களுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர். ஸோ இன்னொன்று நான் பார்க்கக்கூடியது கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 301 பேருக்கு அரசு உத்தியோகத்தில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். கடந்த காலத்தில் வெறும் 3 பேருக்கு தான், அதுவும் பிஎஸ்சியூவில் இருக்கக்கூடிய இபி டிஎன்பிஎல்ல கொடுத்தாங்க. ஆனால் இந்த 301 பேரும் பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு கொடுத்ததாக இருந்தாலும் சரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் RI லெவலுக்கு கொடுக்கக்கூடிய போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் சார்ந்து வரும்பொழுது சப் ரிஜிஸ்டர் லெவலில் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, இதில் இன்னும் நான் பெருமையாக பார்க்கக்கூடியது 301 பேரில் 70 பேர் பேரா அத்லெட்டிக்ஸ்க்கான அந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை. ஸோ இங்கே நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏவியில் அவர் என்னென்னலாம் செஞ்சு எல்லாத்தையுமே காமிச்சு முடிச்சிட்டிங்க நீங்கள். ஸோ நான் புதுசாக சொல்லணும் அவசியம். பட் எனக்கான பெருமை அவர் கொண்டு வருகின்ற 2021 செஸ் ஒலிம்பியாடு கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த அளவுக்கு அவங்க இருக்க அரசு அதிகாரி மேலே நம்பிக்கை வச்சுருக்காருன்னு பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் நடத்துறதுக்கு 3 வருஷம் ஆகும். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்றைக்கி இன்னொரு நாடோட போட்டி போட்டு அதை உடனே நமக்கு கொண்டு வந்து வெறும் 3 மாதத்தில் 180 கண்ட்ரீஸ் கலந்து கூட இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஈவெண்ட்டை நடத்தி காமிச்சது எங்களுக்கான பெருமை. நீங்கள் இதை காமிச்ச ஒவ்வொரு ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் சொன்னாலும் ஒவ்வொன்றுக்கும் எங்களால் ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்ல முடியும். அதுக்கு குறிப்பாக ஹாக்கி விளையாட்டு போட்டி சார்ந்து எடுத்திங்கன்னா 17 வருஷம் கலைஞர் காலத்துக்கு பிறகு 17 வருஷம் கழிச்சு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்குவாஷுக்கான ஃபெடரேஷனுக்கான ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் நேரு பார்க்கில் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கான பெருமை. ஸ்குவாஷில் வேர்ல்டு கப் லெவலில் கிட்டத்தட்ட 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதில் 3 பிளேயர்ஸ் நம்முடைய தமிழ்நாட்டோட பிளேயர்ஸுங்கிறது நமக்கான பெருமை. கிட்டத்தட்ட 41 ஹாஸ்டல்ஸ் இருக்குது நமக்கு. 2200 SDIT ஹாஸ்டல் பசங்க படிக்கிறாங்க. வெறும் 250 ரூபா மட்டுமே அவங்களுக்கான ஃபுட் அலவன்ஸ் இருந்தது 350 ரூபாயை மாற்றி ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் நியூட்ரிஷனுக்காக நீ என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன நீ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உனக்கு என்னென்ன சப்போர்ட்டுங்கிறத கொண்டு வந்தது பார்த்தா இப்படி சொன்னீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அதில் ஆக்சுவலாக கண்டிப்பாக பேசுகிறேன். நீங்கள் சொல்லும்போதே அப்படியே அவ்வளோ குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு, அதுவும் ஒவ்வொரு தளத்தில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அவங்களுடைய லைஃபே நம்ம அடுத்த தளத்துக்கு கொண்டு போய் நீ எங்கே வேணா பறந்து போ அப்படின்னு நம்ம சிஎம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி விளையாட்டை மட்டும் பார்க்கறது கெரியராகவும் பாருங்கன்னு சொன்ன அந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்தது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம டிசிஎம் சார் பற்றி சொல்லணும்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் இதுக்கு என்ன பேருன்னு தெரியாது. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க. சர்ஃபிங் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் வாழ்த்து ப்ளீஸ். அண்ட் காமன் பிள்ளைகள் விளையாடுவதற்கு அது ஒரு நாள். அண்ட் ஃபார் த நியூ ஜெனரேஷன் இஸ் ஸோ அப்லிஃப்டிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.